இந்த அவைக்கும் அன்பு சொந்தங்கள் நிறைந்த இந்த அவைக்கும் முதற்கண் எனது மதிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கற்றறிந்த ஆண்டவர்கள் பலர் இருக்கக்கூடிய அவையில் இது என்னுடைய முதல் பொது வழி மேடை. தயவுசெய்து இது ஏதாவது பிழை இருந்தால் முதற்கண் அதற்காக முன்னதாகவே மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். என்னுடைய கணவர் ஃபர்ஸ்ட் அவரை பற்றி ஒரு சிறு அறிமுகம். கணவர் தெய்வீகன் அப்படிங்கிறது தம்பி சொல்லும்போது நாங்க படிச்சு பார்த்ததை விட மிக அழகான சபரிகிரி அவர்கள் அவருடைய தொகுப்பை நேர்த்தியாக அறிமுகம் செய்தார். அதற்கு தம்பி மனமார்ந்த நன்றிகள். ஃபர்ஸ்ட் தெய்வீகன் அப்படிங்கிறவர் தம்பி சொல்லும் போது ஓவியர் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. ஓவியர் கவிஞர் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி, சரியாக 30 ஆண்டுகள் இதே ஆவணியில நாங்கள் வாழ்க்கை பயணத்தை ஒன்றாக தொடங்கினோம். இந்த இதோட வரும் செப்டம்பரோடு 30 ஆண்டுகள் எங்களுடைய வாழ்க்கை பயணத்தில். வாழ்க்கை பயணத்தை தொடங்கும் பொழுது அவர் ஓவியராகவோ ஆசிரியராகவோ கவிஞராகவோ இல்லை. சாதாரணமாக ஒரு கேஎஸ்பி பம்ப்ஸ்ல இன்ஜெக்ஷன் மோல்டிங் செக்ஷன்ல 3 ஷிஃப்ட் பார்க்கக்கூடிய மிக 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 கூச்ச சுபாவம் உடைய ஒரு மனிதர். நாங்கள் வாழ்க்கை பயணத்தில் இணையும் போது நாங்கள் எல்லாம் ஜாயிண்ட் ஃபேமிலி, அவரோடது நியூக்ளியர் ஃபேமிலி. அந்த ஒரு வெளி வட்டத்துல இருந்து அவர் வெளியில வரமாட்டார். அவருடைய உலகம் அப்படிங்கிறது பணி முடிச்சு வந்தோடனே ஒரு அறைக்குள்ள அவருடைய இதைய தான் சுருக்கிட்டு தான் இருந்தார். ஆனா அவருடைய மனதுல என்றைக்குமே ஒரு ஏக்கம் அப்படிங்கிறது இருந்துகிட்டு இருந்தது. ஏன்னா எங்களுடைய சைடும் சரி, சாரோட சைடும் சரி, ஆசிரியர் அப்படிங்கிறது ஆசிரியர் சமுதாயமாக இருந்தோம். அதனால அவருடைய மனதுல அந்த கேஎஸ்பி பம்ப்ஸ் இன்ஜெக்ஷன் மோல்டிங் அப்படிங்கிறது ஒரு செகண்டரியா தான் இருந்ததே ஒழிய தான் ஒரு ஆசிரியர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு வெறி அவர் மனசுக்குள்ள இருந்துட்டு இருந்தது. ஆனா அதற்கான வழி என்னங்கிறது தெரியும். இந்த காலகட்டத்துல 95 எங்களுடைய திருமணம் நடந்தது. 98, 99 அப்படிங்கிறது கோவை குண்டுவெடிப்பு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த கோவை குண்டுவெடிப்பு அப்படிங்கிறது பலருடைய வாழ்க்கையை புரட்டி போட்டுச்சு. அதுல எங்களுடைய வாழ்க்கையும் அந்த ஒரு குண்டுவெடிப்பு அப்படிங்கிறது புரட்டி போட்டுச்சு. நிறைய பேர் தொழிலாளர்களுக்கு லே ஆஃப் கொடுத்து வேலை இழப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டது. அந்த வேலை இழப்பு சமயத்துல அவருக்கும் வேலை இழப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டு அடுத்தது என்ன செய்யறதுங்கிற ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறி. ஒன்று, நம்ம அந்த தொழிலாளர் லைன்ல தான் போயிட்டு இருந்தோம். அடுத்தது நம்ம எந்த லைனுக்கு போனா நம்மளுடைய லைன் சேஃப் ஆகும், 2 குழந்தைகள், குடும்பம், அடுத்ததாக என்ன செய்யறது அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி. திருமணமான புதியதுல அவரை பார்த்து நான் கிண்டலா ஒரு வார்த்தை சொல்லுவேன். என்ன அப்படி எழுதும் போது அப்படியே சாதாரணமா எழுத மாட்டாங்க. ஒரு பேனாவை பிடிச்சாரு டியூட்டி வச்சுட்டு ஒரு எழுத்தை எழுதுறதுக்கு ஒரு சில மணித்துளிகள் பண்ணுவார். அப்போ நான் கேட்பேன், ஆமா பெரிய சிற்பின்னு உங்களுக்கு நினைப்பு, ஏப்பா ஃப்ரீயா எழுத மாட்டீங்களா நீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் ஒரு புன்னகையை மட்டும்தான் பதிலா சொன்னார். ஆனால் அந்த ஒரு வார்த்தை எங்களோட வாழ்க்கையே மாற்றும் அன்னைக்கு நாங்கள் கனவே காணோம். இந்த லே ஆஃப் விட்டு அடுத்தது என்ன பண்றது அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்விக்குறி வரும்போது ஒரு லேப் அசிஸ்டன்ட் ட்ரைனிங் போலாமா, இல்ல ஒரு லைப்ரரியன் இதுக்கு ட்ரைனிங் போலாமா அப்படின்னு சொல்லி யோசிச்சப்போ அன்றைக்கு அன்று சொன்ன அந்த வார்த்தை எங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக, ஒரு கடல்ல அலையடிக்கக்கூடிய இதுல மாட்டினவங்களுக்கு ஒரு படகு கிடைக்கும், ஒரு துடுப்பு கிடைக்கும் இல்லைங்களா, ஒரு மரக்கட்டை கிடைச்சா எப்படி கரையேறுவோமோ அந்த ஒரு வார்த்தையை வச்சு ஏன் இவருக்கு ஓவியத்துல ஆர்வம் இருக்குது, இவரை ஓவியர் லைன்ல நம்ம போகக்கூடாது அப்படின்னு சொல்லி என்னுடைய சின்ன அண்ணா மூலமா ஒரு ஓவிய ஆசிரியர்கிட்ட எப்பன்னு பாருங்க 2000ல 2 குழந்தைகள் பிறந்ததுக்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு 40 நெருங்கிட்டு இருக்கிற சமயத்துல இவர் படிக்க போறாரு ஓவிய ஆசிரியராக. நீங்க போங்க பாத்துக்கலாம் நம்ம அடுத்தது. இதுக்கு ஒரு பெரிய மிகப்பெரிய மாரல் சப்போர்ட்டா இருந்தது என்னுடைய தந்தை. போகட்டுமா பாத்துக்கலாம், அடுத்தது என்னன்னு. இவ்வளவு வயசு கழிச்சு படிக்க போறதா, ஒரு ஓவிய ஆசிரியர் போய் படிச்சு அதுக்கப்புறம் நம்மளுடைய கெரியர் எப்ப தொடங்குறது அப்படின்னா பாத்துக்கலாமா, போகட்டு விடு
அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கை கொடுத்த ஒரு பேக் போனுன்னா கண்டிப்பா என்னுடைய தந்தை. அதற்கு வழிகாட்டி கையை பிடிச்சி கூட்டிட்டு போனது என்னுடைய சின்ன அண்ணா. கூட்டிட்டு போய் ஒரு ஓவிய ஆசிரியர்கிட்ட கொண்டு போய், ஒரு சின்ன குழந்தை எப்படி கொண்டு போய் நம்ம ஸ்கூல்ல சேர்த்துவோமோ அப்படி கொண்டு போய் அவரை கொண்டு போய் ஒரு பொன்னுசாமிங்கிற ஒரு வாத்தியார் கிட்ட கொடுத்தோம். படிச்சாரு. 5 பேப்பர் எழுதினாங்க. 5 பேப்பர் ஓவியமும் முடிச்சு ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லயே பாஸ் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல பாஸ் பண்ணி அந்த சர்டிஃபிகேட் கையில வந்துருச்சு. ஆனா ஆசிரியர் ஆகணும்னா அதுக்கான ஒரு தகுதி தேர்வு டிடிசி முடிக்கணும் இல்லைங்களா? அந்த டிடிசியை முடிச்சாதான் ஆசிரியர் லைனுக்குள்ள இவர் வர முடியும். அப்போ அதற்கான வழி என்ன அப்படின்னு பார்க்கும்போது, அதற்கு முன்னாடி கடந்த 10 ஆண்டுகளாக டிடிசி நம்மளுடைய கவர்மெண்ட்ல நடத்தவே இல்லை. அப்போ என்ன பண்றது அப்படிங்கும் போது சரி, ஆனா கடவுள் கிருபையில அதற்கு அடுத்த ஆண்டு டிடிசி எக்ஸாம் நடத்தினாங்க. அதுவும் எங்கன்னு கேட்டீங்கன்னா, டிடிசி இங்க இருந்து திருச்சியில போட்டாங்க. 3 மாச கோர்ஸ் முடிச்சுட்டு வந்தாதான் இவர் ஆசிரியராக, அந்த ஓவிய ஆசிரியராக ஆசிரியர் துறைக்குள்ள வர முடியும். அப்போ ஆனா நம்ம மனசுதான் ஒரு கூட்டுக்குள்ளேயே இருக்கக்கூடிய கூட்டு பறவை. இன்னைக்கு அவர் சிறகடிக்கிற பறவை, அன்று அவர் கூட்டு பறவை. அவர் என்னன்றாரு, ஒரே பேச்சா, நான் கோயம்புத்தூர்ல போட்டாதான் படிப்பேன், திருச்சிக்கு போயெல்லாம் நான் படிக்க மாட்டேன், கோயம்புத்தூர்ல போட்டுட்டுப்பா, நான் படிச்சு அதுக்கப்புறம் எப்பா இப்பவே 40 இயர்ஸ் மேல ஆயிடுச்சு, நம்ம இனி அடுத்தது வந்தா ரிட்டைர்மெண்ட் ஸ்டேஜ் ஆயிரும், நீங்க போங்க படிங்க அப்படின்னு சொன்னா 2 மனசாக தான் அவர் என்ன பண்ணாருன்னு கேட்டீங்கன்னா, திருச்சிக்கு அந்த சர்டிபிகேட்டோட டிடிசி படிக்கிறதுக்கு போனார். இவர் போகும்போதே எனக்கு ஒரு மனசுல ஒரு ஐயம், போவாரு இவர் எங்கேயாவது சாப்பிட்டு சொல்லி திருப்பி வந்துருவாருன்னு சொல்லி கூட ஒரு பாடிகார்டு அனுப்புனது தான் அக்கா வீட்டுக்காரர். அக்கா வீட்டுக்காரர் இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய நம்ம மயிலவன் ஐயா வந்து உள்ள நுழையும் போதே கூட கேட்டாரு, எங்க இவ்வளவு சொந்தங்கள் வந்திருக்கிறீங்களே, பரவாயில்ல, ஒரு புத்தக வெளியீட்டு விழாக்கு இவ்வளவு சொந்தங்கள் வந்திருக்கிறீங்கன்னா, ஆனா இந்த ஓவியரையும் இந்த ஒரு கவிஞரையும் உருவாக்க இத்தனை சொந்தங்களும் கூட இருந்திருக்கிறாங்க. அவர்களுக்கு அந்த ஒரு நன்றி கடனாக தான் இன்னைக்கு எல்லாருமே இங்க நாங்க வந்திருக்கிறாங்க. அந்த அக்கா வீட்டுக்காரர் கூட பாடிகார்டை அனுப்பி கூட கூப்பிட்டு தனியா சொல்ற, மாமா இவர் வந்து எஸ்கேப் ஆகிடுவாரு, நீங்க எப்படியாவது இவரை பிடிச்சி என்ன பண்ணுவீங்க, சர்டிபிகேட்டை பிடிங்கி கொடுத்தாவது அவரை அங்க ஓவிய ஆசிரியர் அந்த பயிற்சியில சேர்த்து விட்டுட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை அனுப்பிச்சோம். அதே மாதிரி இவர் 2 மனதாக இருந்தவரை அங்க அந்த சர்டிபிகேட்டை கொண்டு போய் பிடிச்சி கொடுப்பா அப்படின்னு சொல்லி கொண்டு போய் பிடிச்சி அவரை கொண்டு போய் வலுக்கட்டாயமாக அந்த டிடிசிங்கிறத கொண்டு போய் சேர்க்கணும் அங்க. ஆனா அதுக்கப்புறம் இவர் இன்னொரு ட்விஸ்ட் எனக்கு வச்சார். நான் அங்க போய் தங்கி படிக்க மாட்டேன், எங்கேயும் நான் போய் இருந்தெல்லாம் பழக்கம் இல்ல, நான் அங்க போய் தங்க மாட்டேன். எப்படி போறது, இங்க நம்ம இருக்கிறது கோயம்புத்தூர், திருச்சி, எப்படின்னு கேட்டா இவர் என்ன பண்ணாருன்னு கேட்டீங்கன்னா, நான் தினமும் போயிட்டு வரேன், எப்ப இது சாத்தியமா அப்படின்னு சொல்லி கேட்டா, சிங்கநல்லூர்ல மாமியார் வீடுங்க, நான் 4 மணிக்கு பஸ் ஏறேன், அங்க போய் 9 மணிக்கு இறங்குறேன், நைட்டு முடிச்சுட்டு நான் வந்துக்கிறேன், நான் எங்கேயும் போய் தங்கி எல்லாம் படிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அப்படி சொன்னாவது சரி வேண்டாம், கோயம்புத்தூர்ல வரும்போது டிடிசி முடிச்சுக்கலாம்னு நினைச்சிட்டு விட்டுருவேன்னு சொல்லிட்டு நான் அதுல ஒரு ஸ்ட்ராங்கா இருந்தேன். முடிச்சுட்டு வரட்டும், வந்ததுக்கு அப்புறம் அடுத்த நம்ம இந்த தொழில், ஏன்னா ஓவிய ஆசிரியர் ஓவியம்ங்கிறது அவருக்கு வந்து ஒரு மிக விருப்பமான ஒரு கலையாக இருந்தது. அதுக்கு நம்ம வழிகாட்டணும் அப்படின்னு சொன்னா சரி போங்க. எப்படிப்பா போவீங்கன்னா ஒரே ஒரு கேள்வி என்னை பார்த்து கேட்டாரு, ஏன் கண்டக்டர் டிரைவர் டெய்லி போயிட்டு தானே வர்றாங்க, நம்ம போக மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு, சரி போங்க அப்படின்னு சொல்லிட்டு காலையில 4 மணிக்கு பஸ் ஏறி உட்கார்ந்து திருச்சியில போய் இறங்குவாரு. நல்ல வேலையா பஸ் ஸ்டாண்ட்ல அந்த திருவிக்காவோட ஸ்கூல்ல வந்து ட்ரைனிங் போட்டதுனால தப்பிச்சதுங்க. பஸ்ஸை விட்டு இறங்கி ஸ்கூலுக்கு ஓடுவாரு. முடிச்சுட்டு அடுத்தது நைட்டு 10 மணி 11 மணிக்கு மாமியார் வீட்டில் அங்கே வந்து இது பண்ணிக்குவாங்க. இப்படியே வந்து 3 மாதங்கள் தன்னுடைய ஓவிய ஆசிரியர் பயிற்சியை முடிச்சு வெற்றிகரமா அதுல வந்தார். ஆனா அது வந்ததுக்கு பிறகு நான் நினைச்சிட்டேன், ஓவிய ஆசிரியர் பயிற்சி பெற்றாச்சு, ஈஸியா வேலை கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அதுக்கு அடுத்ததுதான் ஒரு பெரிய ஒரு கொஸ்டின் மார்க் இருந்தது. என்னன்னு கேட்டா, ஒரு பள்ளிக்கூடத்துக்கு வேலைக்கு போகும்போது நம்ம ஆசிரியர் சமுதாயம் இங்க நிறைய பேர் இருக்கிறீங்க, கேட்கிற ஒரே கேள்வி முன்னாடி முன் அனுபவம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ முன் அனுபவம் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டா, கேஎஸ்பி பம்ப்ஸ்ல நான் இன்ஜெக்ஷன் மோல்டிங் செக்ஷன்ல இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா எந்த பள்ளிக்கூடத்துல வேலை கொடுப்பாங்க அப்படிங்கும் போது நம்ம ஆசிரியர்களுக்கு தெரியும் இல்லைங்களா. அப்போ அது ஒரு பெரிய கேள்வியா இருந்தது.
அப்போ என்னுடைய பெரிய தகப்பனாரும் என்னுடைய தகப்பனாரும் சேர்ந்து ஒரு யோசனை என்ன சொன்னாருன்னா, இவர் படிச்சுட்டு வந்ததை மறக்காம இருக்கணும் அப்படின்னு சொன்னா வீட்டுல ஒரு சின்னதா ஒரு போர்டு வச்சோம், இங்கு ஓவியம் கற்றுக் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி. அந்த போர்டை பார்த்துட்டு சிறிது சிறிதாக குழந்தைகள் வர ஆரம்பிச்சாங்க. 1, 2, 10 ஆச்சு. அதுக்கு பிறகு எண்ணிக்கை பெருசாச்சு. இந்த காலகட்டத்துல நான் பணிபுரிந்த நானும் ஒரு ஆசிரியராக கிட்டத்தட்ட இப்பொழுது 37வது ஆண்டை நோக்கி சென்று கொண்டுள்ளேன். என்னுடன் பணிபுரிந்த ஓய்வு பெற்ற ஆசிரியர் இன்னொரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல செக்ரட்டரியா இருந்தார். அவர் குடும்ப நண்பர். என்னை பத்தியும் தெரியும், இவரை பத்தியும் தெரியும். அவர்கிட்ட என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர் போன இந்த சிஆர்ஆர் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்னு சொல்லிட்டு ஒட்டிப்புதூர்ல, அந்த ஸ்கூல்ல அந்த சமயத்துல ஓவிய ஆசிரியர் பணி காலியாக இருந்தது. அப்போ நல்ல ஒரு ஆசிரியர் எங்களுக்கு தேவை அப்படிங்கும் போது இவரை குழந்தைய பிடிச்சிட்டு கூட்டிட்டு போற மாதிரி தான் கூட்டிட்டு போய் அவர்கிட்ட சொன்னேன், சார் இவரை பத்தி தெரியும், மிக மிக கூச்ச சுபாவம் உள்ள மனிதர், திறமையான மனிதர், ஓவியத்துல ஆர்வம் உள்ளவர் தெரியும் அப்படின்னு சொன்னோன்னே அவரு சொன்ன ஒரே வார்த்தை, கவலைப்படாதமா நான் பார்த்துக்கிறேன், இந்த லலிதா ஜுவல்லரி விளம்பரத்துல வர மாதிரி கவலைப்படாதீங்க நாங்க இருக்கிறோங்கிற மாதிரி. அன்னைக்கு அவர் என்ன சொன்னாருன்னு கேட்டீங்கன்னா, கவலைப்படாதமா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த மனிதர் முழு சுதந்திரம் அந்த பள்ளியில அவருக்கு கொடுத்தார். அந்த பள்ளியில போய் ஓவிய ஆசிரியராக சேர்ந்ததுக்கு பிறகுதான் சத்தியமா இந்த மனுஷனுக்கு கவிதை எழுதுறது அப்படிங்கிற அந்த திறமை இருக்கிறது எங்களுக்கே தெரியும். மிகச்சிறந்த ஒரு நிகழ்ச்சி தொகுப்பாளரா இருக்கிறாரு, திறமை இவர்கிட்ட இருக்குதுங்கிறது அதுக்கு பிறகு தெரியும். அடுத்ததாக இவர் பாட்டு பாடக்கூடிய திறமை இருக்கிறது அப்படிங்கிறது அதுக்கு பிறகுதான் எங்களுக்கு தெரியும். இதுவரை கூட்டு பறவையாக தனக்குத்தானே ஒரு கூட்டை அமைச்சு அதிலிருந்து வெளியில வராத ஒரு பறவை தனக்கு விருப்பமான தொழில் அமைச்சதுக்கு பிறகு தன்னுடைய சிறகை விரித்து அந்த பெயரிடாத பறவை அப்படிங்கிற அந்த பறவை சிறகடித்து மாடி பறக்க ஆரம்பிச்சது அதுக்கு பிறகுதான். இன்றைக்கு இந்த முதல் நூல் அப்படிங்கிறது வெளியிடுறது அப்படிங்கிறது அது எங்களுக்கு எவ்வளவு பெரிய ஒரு சொத்து அப்படிங்கிறது. இவ்வளவு ஒரு காலகட்டங்களை இவ்வளவு காலம் பயணிச்சு அந்த வந்ததுக்குனால இது கண்டிப்பா எங்க எல்லாத்துக்கும் ஸ்பெஷல். இதைய ஒரு ஆக்கப்பூர்வமாக பண்ணி கொடுத்த பொள்ளாச்சி வாசகர் வட்டத்துக்கு எங்களது மனமார்ந்த நன்றிகள். கண்டிப்பா நாங்க இந்த பொள்ளாச்சி வாசகர் வட்டம் அப்படிங்கிறது வயதானவர்களையும் இளைஞர்களையும் 2 சமுதாயத்தையும் ஒன்றாக சேர்த்திருக்கிறீங்க பார்த்தீங்களா, அதற்கு மிகப்பெரிய நன்றிகள், வாழ்த்துக்கள். மேன்மேலும் இந்த வாசகர் வட்டம் வளரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் தம்பி சொன்ன மாதிரி ஒரு நிகழ்வையும் அவர் கவிதையா எழுதியிருக்காரு அப்படிங்கிறத பத்தி சொன்னாங்க. அது நிச்சயமான உண்மை. அந்த அணிந்துரையில கூர்னதுலையும் புத்தகத்துல வாழ்த்துறை பலர்களை எல்லாருமே மிக சரியாக அவர் எழுதின அந்த கோணத்தை மிக சரியாக ஜட்ஜ் பண்ணியிருந்தாங்க. ஒண்ணு அது அப்பாவின் சைக்கிளோடு அப்படிங்கிற ஒரு செல்ஃபிங்கிறது என்னுடைய மாமனார் இறந்ததுக்கு பிறகு அவருடைய அப்பாவோட சைக்கிளை பார்த்து எழுதக்கூடிய அந்த கவிதை. கருப்பட்டி பாட்டியும் அந்த கவிதை பாத்தீங்கன்னா, வாரம் சந்தைக்கு போயிட்டு வரும்போது நம்ம சொல்லாத ஒரு லிஸ்ட், ஒரு பொருள் கருப்பட்டி இருந்தது. எப்ப எதுக்குப்பா இந்த கருப்பட்டி வாங்கிட்டு வந்திருக்கிறீங்கன்னா, அந்த ஒரு வயதான ஒரு பெண் அந்த தள்ளாத வயதிலையும் வெகு தூரம் பயணித்து தன்னுடைய பொருளை வித்துட்டு வந்தாங்கன்னு சொல்லி அந்த பாட்டிக்காக எழுதக்கூடிய கவிதை அந்த கருப்பட்டி பாட்டியோட கவிதை. அடுத்தது ரோகிணியின் கிரீடம் அப்படிங்கிறது ஒரு குழந்தை, தாயில்லாத ஒரு குழந்தையினுடைய கிரீடத்துக்காக இது பண்ணது. கால நேரம் கருதி இன்னும் நிறைய சொல்றதுக்கு அப்படியே உள்ளத்துல நிறைய இருக்கு. ஆனா இனி ஒரு சந்தர்ப்பங்கள் வரும்பொழுது இன்னும் நிறைய பேர்களுக்கு இந்த வாய்ப்புகளை வழங்கி சிறப்பிக்க, எனக்கும் இந்த வாய்ப்பை நல்கி சிறப்பித்த இந்த வாசகர் வட்டத்துக்கு மிகச்சிறந்த நன்றிகள். இதில் ஏதாவது பிழை இருந்தால் மீண்டும் ஒரு முறை மன்னிப்பு கேட்டு வணங்குகிறேன். நன்றி, வணக்கம்.